வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போது சுவியில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், கேப்பியில் ஒரு ப்ரீடிங் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஸோ தெரியலனா பரவாயில்ல, நான் இதில் ஃபுல்லாக பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ என்ன அவங்க சுவியில் கொடுத்துருக்காங்கன்னா, கேப்பி ஹாலிடேஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வைக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அதேமாதிரி தான் டெவ்நெட்டில் வந்து இந்த சைட் போகணும், capi.org போயிட்டு, ஸோ அதில் வந்து நம்ம வந்து அவங்க கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டெவ்நெட்டில் நம்ம காசு எதுவும் செலவு பண்ணக்கூடாது. டெவ்நெட்டில் நம்ம அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி, ஸோ அதில் கேப்பீஸ் இருக்கும், அதை நம்ம எடுத்து ப்ரீட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க வந்து இந்த ஹேஷ் கோட் கேப்பி ஹாலிடேஸ் அப்படின்னு போட்டு இந்த கேப்பிக்கு நேம் வச்சு ஸோ ஒரு ஸ்டோரி மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஈவெண்ட், ஓகேங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் நவ் அன்டில் Jan 2 யூ வில் கெட் அன் unwrapped gift boxes containing unique ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக் கேட்ரிபியூட்ஸ். அதாவது வந்து இப்போலேருந்து Jan 2க்குள்ளே இதில் வந்து அன்ட்ராப் கிஃப்ட் பாக்ஸஸ், அதாவது பிரிக்கப்படாத கிஃப்ட் பாக்ஸஸில் வந்து யூனிக்கான ஸ்பெசிஃபிக்காக கேப்பி ஆக்சசரிஸ், அதாவது பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் த ஹாலிடேஸ் பை ஷேரிங் கிஃப்ட் பாக்ஸஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம், அதை வந்து ஷேரிங்கும் பண்ணலாம், ஓகேங்களா? தென் வந்து ஜஸ்ட் அதோட ஆட்ரிபியூட்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இது ஜஸ்ட் டெவலப்பர் ப்ரிவியூ, அதாவது டெவ்நெட்டில் தான் இருக்குது. கேப்பீஸ் ஆர் நாட் ஃபார் சேல் நார் திஸ் இஸ் அன் airdrop. இது airdropம் இல்லைன்னு அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து டெவ்நெட் ஃபாசட்டை யூஸ் பண்ணி ஸ்பேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஓகேங்களா? தென் அவங்க அதே சொல்லியிருக்காங்க, டெவ்நெட் வந்து இந்த கேப்பீஸ்லாம் வந்து டிஸப்பியர் ஆகும் டெவ்நெட் ரீசெட் ஆகும்போது. ஸோ அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க அவங்களோட கேப்பீஸை. ஸோ எதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிடைக்கிற கேப்பியை வந்து நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ட்விட்டரில் ஜஸ்ட் ஒரு ட்வீட் மேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த கேப்பிக்கு ஒரு நேம் வச்சு அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ அதில் முக்கியமான ஹேஷ் கோட், ஓகேங்களா, கேப்பி ஹாலிடேஸ் அப்படின்ட்டு நீங்கள் இந்த ஹேஷ் கோடோட நீங்கள் ட்வீட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஈவெண்ட். ஸோ இதில் என்னென்ன பண்ணணும் நான் அந்த வெப்சைட்டுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஈஸியாக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களோட வெப்சைட் வந்துடலாம், ஓகேங்களா? இது capi.org தான் அவங்களோட வெப்சைட். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அன்ராப்ட், அதாவது வந்து பிரிக்கப்படாத கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து ஒரு 4 இருக்குது, ஓகேங்களா? ஸோ கீழே வந்து ப்ரீமியம் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு நான் க்ளீனாக சொல்கிறேன், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்வீட் வேலட் எந்த வேலட் ஸ்வீட்டு எத்தியோஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நான் Sui வேலட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் 3 பட்டனுக்குள்ள ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்வீட் டெவ்நெட்டில் இருக்கணும். உங்களுக்கு ஃபாசட் வேணும்னா ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஃபாசட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ உங்கள் வேலட்டுக்கு ஸோ வேலட்டுக்கு ரிசீவ் ஆன பிறகு உங்களுக்கு டோட்டல் காட்டும் எவ்வளோ Sui ஃபாசட் இருக்குன்ட்டு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஸ்பேம் பண்ணாதீங்க, கொஞ்சம் தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தென் வந்து ஜஸ்ட்டு அதோட சைட்டுக்கு நான் போகிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களோட சைட் வந்து capi.org, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணனா, ஸோ இந்த சைட்டோட ரைட் சைட் டாப்பில் வந்து 3 ஹைஃபன் இருக்குல்ல, ஸோ இங்கே கனெக்ட் இருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Sui வேலட் கேட்கும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். தென் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பை கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ Sui கிட்ட உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டெவ்நெட்டை ரெடி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கனால இப்போ நான் அதை வந்து ஜஸ்ட்டு பை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அப்ரூவ் கொடுத்த பிறகு ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சென்டுன்னு இருக்குது. இது என்னென்னா, ஓப்பன்னா இதுக்குள்ளே நம்ம எக்ஸாம்பிள் அப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் சென்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ ஓப்பன் கேட்கும்போது இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கேப்பி இருக்கலாம், இல்லைனா கேப்பியோட அக்சசரிஸ் எது வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதுக்கும் உங்களுக்கு ஃபாசட் தேவைப்படும். ஸோ அப்ரூவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே எனக்கு வந்து இந்த கேப்பி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை நான் ப்ரீட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ப்ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 கேப்பி வரும். 2 கேப்பி வந்த பிறகு ஜஸ்ட் இங்கே மேலே ப்ரீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ப்ரீடை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட 2-3 கேப்பி இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ யூ நீட் அட்லீஸ்ட் 2. ஸோ என்கிட்ட 3 கேப்பி இருக்குது இது வரைக்கும். ஸோ நான் இந்த க்ரீனை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஸோ இந்த ஒயிட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நடுவில் இருக்கிற ப்ளஸ் பட்டன் அழுத்துறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் ரன் ஆகும். உங்களோட டாஸ்க் வந்து ப்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷேரிங். முக்கியமாக அவங்க சொல்கிறது வந்து இந்த ப்ரீமியம் பாக்ஸ் ஒன்று காட்டினேன், பார்த்தீங்களா? ஸோ அதை நான் எப்படி அக்சஸ் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை ப்ரீட் பண்ணி எனக்கு இந்த கேப்பி கிடச்சிருக்கு, ஓகேங்களா? மேலே இருக்கிற கேப்பி. ஸோ இப்போ அவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேப்பி கிடச்சிருக்குன்னா, ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து மேலே இருக்கிற இந்த ஐஃபனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கலெக்ஷன்ஸ் காட்டும், ஓகேங்களா? ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் போயிட்டு
ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய கேப்பில் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நான் வந்து இந்த ஸ்கார்ஃப்லாம் போட்டு நான் இது பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃப்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஸ்கார்ஃப் வராது. ஸோ ஸ்கார்ஃப்லாம் நீங்கள் பை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது எப்படி பை பண்ணணும் நான் காட்டுறேன். ஸோ இந்த கேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த கேப்பை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸோ இதை நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ட்வீட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ட்வீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ட்விட்டருக்கு போகும். ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ட்வீட் கொடுங்க. எக்ஸாம்பிள் இந்த கேப்பி ஹாலிடேஸ் மட்டும் இந்த ஹேஷ் கோடு இருக்கட்டும். ஸோ இந்த இது ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ஈவெண்ட். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அக்சசரிஸ் பை பண்ணால் அதை வந்து ரிமூவ் பண்ணுறது போடுறது இங்கே இருக்கும் இங்கே ஓகேங்களா. ஸோ நான் இப்போ அது காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே ரிமூவ்னு காட்டி பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து ரிமூவ் கேட்கும். நான் அந்த ஸ்கார்ஃப் வாங்கினால எனக்கு ஆட் ஐட்டம் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த ஸ்கார்ஃப் எங்கே வாங்குறதுன்னா ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை இருக்கும் பார்த்தீங்களா. ஹாலிடே ஹேட்டு, ஹாலிடே கோட்டு. ஸோ இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பை கொடுத்து பை பண்ணிக்கலாம். அது வந்து அங்கே வந்துடும். ஸோ நீங்கள் எந்த கேப்பிக்கு வேணாலும் அதை வந்து அதை போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீமியம் கிஃப்ட் பாக்ஸ் ஓகேங்களா, முக்கியமான இந்த ப்ரீமியம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து இதை பை பண்ணவே முடியாது ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா நீங்கள் வந்து உங்களோட பாக்ஸ் பை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணாமல் 3 பேருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டம்மி வேலெட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு 3 பேருக்கு சென்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு டம்மி வேலெட் ஒன்று க்ரியேட் பண்ணி கூட சென்ட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் உங்களோட சூய் அட்ரஸ் கூட கொடுங்க, எனக்கு நான் கமெண்ட்டில் கொடுங்க, இல்லை டெலிகிராம் சேனல் நம்ம சேனலில் கூட கொடுங்க. ஸோ நான் அதுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய சூய் அட்ரஸை நான் கொடுக்குறேன், நீங்கள் ஏன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த பாக்ஸு இப்போது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உள்ள ஸோ எக்ஸாம்பிள் இதை பை பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த பாக்ஸ் வந்து சென்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சென்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் கேட்குது பார்த்தீங்களா, சூய் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி அனுப்புங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி 3 கிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ரீமியம் எடுங்க. ப்ரீமியம் இருக்கிற கேப்பி கூட நீங்கள் அதில் கேப்பி இருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரி மாதிரி கொடுங்க. ஸோ இதுதான் இந்த கேப்பியோட இவங்களோட ஹாலிடே ஈவெண்ட். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது சூய் வந்து டோக்கனாமிக்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஏர்ட்ராப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஏர்ட்ராப் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண டேவ்நெட்டும் நம்ம கேப்பியில் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் கேப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். ஏன்னா அது சூயே அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் அவங்களே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து சொல்லுங்கள், டிஸ்கஷன் குரூப்பில் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கான்செப்டோட பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.